எம்பிசியில 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் எந்த சமுதாயம் இடத்தை எடுத்துட்டு போறாங்க, எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, யாருக்கு அதிகமா கிடைக்குது, யாருக்கு குறைவா கிடைக்குது, யாருக்கு சுத்தமா கிடைக்கல, கணக்கெடுப்பு நடத்தாதானே தெரியும். 30% பிசி இருக்கு, பேக்வர்ட் கிளாஸ். அந்த 30% பிசியில யாருக்கு அதிகமா எடுத்துட்டு போறாங்க, யாருக்கு கிடைக்கலன்னு கணக்கெடுப்பு நடத்தாதானே தெரியும். அப்படி தெரிஞ்சாதானையா நீங்க கொடுக்க முடியும். அவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு கொடுக்கறது தானையா சமூக நீதி. எனக்கு நான் கொடுக்கவே மாட்டேன், எடுக்கவே மாட்டேன், எனக்கு தெரியணும்னு அவசியமே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சரா நீங்களா ஒரு நிர்வாகியா? தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்ய உங்களுக்கு தகுதி திறமை எதுவுமே கிடையாதியா, எதுவுமே கிடையாதியா உங்களுக்குலாம். நான் சேலஞ்ச் பண்ண 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை விட்ட, என்னன்னு, முதலமைச்சர் சட்டமன்றத்திற்குள் எனக்கு தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இல்லை என்று பொய் சொன்ன முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விட்ட. அந்த அறிக்கையில சொன்ன, ஒரு பொது மேடை போடுங்க, நான் வரேன், நீங்க வாங்க, இல்ல உங்க அமைச்சர்கள் யாராவது அனுப்பி வைங்க, அவங்க வர முடியலன்னா உங்க கட்சியில யார வேணா அனுப்புங்க, யார வேணா உங்க கட்சியில அனுப்புங்க, நான் வரேன், ஒரு மேடையை போட்டு ஒரு பொது விவாதம் நடத்தலாம். என்னன்னு, தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, இந்த விவாதம் செய்ய நான் தயாரா இருக்கிறேன். நீங்க உங்க கட்சியில யார வேணா அனுப்புங்க, நான் வரேன், வந்து விவாதம் பண்ணுவோம். நீங்க நியாயப்படுத்துங்க, நான் நியாயப்படுத்துறேன், மக்கள் முடிவு செய்வாங்க. தயாரா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, விவாதம் செய்வதற்கு நீங்கள் தயாரா? நான் தயார், நான் தயார், எங்க வேணா வர நான் தயாரா இருக்கிறேன். ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? நம்ம சேர்மன் ஏற்பாடு பண்ணிட்டார்.